இன்றைக்கி 29வது நீதிமொழிகள் என்ன படிச்சிங்க? பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, இல்லையா? அவன் முதிர் வயதானாலும் அதை கைவிடாதிருப்பான் போட்டிருக்கா. ஏழை பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். உன் மகனை சிக்ஷை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்குது. இவை எவனுமே பிள்ளைகளை கண்டுக்கிறது கிடையாது. என்ன நீ போய்த்தலன்னு விடுறது. கடைசியில் ஜென் ஜி இப்படி போயிடுச்சு, அப்படி போயிட்டு அப்படியே சிம்பன்சி மாதிரி போயிட்டு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஜென் சி இஸ் பிகமிங் எ சிம்பன்சி அப்படின்னு. We are not to act as we love them, but because we love them. மற்றவர்களை நம்மளை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதற்காக நாம் பதிலுக்கு அவர்களை நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் பிகாஸ் we love them. நாம் பாவிகளாக இருக்கையில் இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தார். அது மாதிரி நாம் எதிரிகளாக நம்மை நினைப்பவர்களிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும் அப்படிங்கிறார். திஸ் இஸ் நாட் ஹிப்போக்ரஸி, இட் இஸ் ஒபீடியன்ஸ் டு காட். இது ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது. Perhaps the best explanation of Christian love is 1 Corinthians 13. The Christian life without love is nothing. நான் அந்நிய பாஷைகளை, தூதர் பேசும் பாஷைகளை பேசினாலும், மனுஷர் பேசும் பாஷைகளை பேசினாலும், எல்லாத்தையும் தீர்க்க தரிசன வசனங்களை உடையவனாக இருந்தாலும், சகல அதிசயங்களை செய்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தாலும், நான் ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டாலும், நான் என்னையே தற்கொலை செய்து கொள்ள கொடுத்தாலும், என்னை நெருப்பில் போட்டு சுட்ட வச்சுக்கோங்கடான்னு சொல்லி என்னை கொடுத்தாலும், அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இதுதான் மிகப்பெரிய கிறிஸ்தவ அன்பு. இன்றைக்கி நம்ம அண்ணன் என்ன சொல்கிறார்? எதுக்கு வந்த வீட்டுக்குள்ளே? நீ என் கல்யாணத்துக்கு வராத. இவர்களெல்லாம் பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க. எப்படி அன்பு இருக்கும்? சகோதரிகளும் அப்படி தான் இருக்காங்க, சகோதரர்களும் அப்படி தான் இருக்காங்க. மிகப்பெரிய கேடான ஒரு வாழ்க்கைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளை சாத்தான் இழுத்து சென்று விட்டான். இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மாமா சொல்கிறது எல்லாம் எங்கள் அண்ணன் கேட்குறான்னா, இவனுக்கு ஆசை இருக்குது அவர் சொல்கிறதுல. அவர் தப்பாக சொல்லுவார், பல விஷயங்களை சொல்லுவார். அதை நம்ம ஏற்றுக்கணும்ல. நம்ம காதலே 4 பேர் நல்லதையும் சொல்கிறான், கெட்டதையும் சொல்கிறான். நம்ம இன்னும் நல்லதே எடுக்கிறோமா, கெட்டதே எடுக்கிறோமா? அதுக்கு தான் சொல்லுவாங்க, அன்னப்பறவை இருக்கான், பாலையும் தண்ணியும் கலந்து வச்சுன்னா பாலை மட்டும் குடித்து தண்ணியை விட்டுருமா. யாருக்கு அதில்டா பூசு தெரியும்? போடா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நன்மையை மட்டும் எடுத்துக்கணும். எப்படி நன்மை தீமை என்று உங்களுக்கு தெரியும்? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒரு சிக்கலான ஃபார்முலா வேணும்ல. நல்லதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? தீமை எல்லாம் பாவம் தான். ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் தீமை, ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நன்மை.